حي على الفلاح. அவர்களுடைய அடிமையான அவர்களுடைய தோழரான அஸ்லம் அவர்களோடு இரவுடைய நேரத்தில் பயணம் சென்றார்கள். அங்கு பார்த்தால் ஒரு வீட்டிலிருந்து ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்க சென்றார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் அஸ்லம் அவர்களும் சென்றார்கள். என்ன நெருப்பு, யார் எரிக்க விட்டதென்று அங்கே சென்று பார்த்தால் ஒரு தாயும் ஒரு குழந்தைகளும் இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கு? என்னுடைய குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நானும் பசியில் இருக்கிறேன், என்ன அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், இந்த குழந்தைகள் உறங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வெந்நீரை கொதிக்க வைக்கிறேன், உணவு தயாராகிறது என்ற எண்ணத்தில் குழந்தைகள் உறங்கி விடுவார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார்கள், எனக்கும் உமருக்கும் இடையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீர்ப்பை ஏற்படுத்துவான். நாளை மறுமையில் அமீருல் முஃமினீன் உமருக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வாதிடுவேன். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை யார் அமீருல் முஃமினீன் என்பதை அறியவில்லை. அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் கேட்டார்கள், உமரை பற்றியா? அவர் என்ன பாவம் செய்தார், அவர் என்ன செய்தார்? அப்போது தாய் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நான் இருக்கிறேன், அவருடைய ஆட்சியில் நான் வேதனை அடைகிறேன். இந்த வேதனை நாளை மறுமையில் அவருக்கு எதிராக இருக்கும். உமர் இப்னுல் கத்தாப் உடனடியாக அழ ஆரம்பித்தார்கள். நேரடியாக திரும்பினார்கள். தன்னுடைய பைத்துல் மாலுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். ஒரு மூட்டையை எடுத்து அஸ்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் வைக்க சொன்னார்கள். அஸ்லம் சொன்னார், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் சுமக்கிறேன் அந்த மூட்டையை. உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், அன்த தஹ்மிலு விஸ்ரி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே? என் சுமையை நீ சுமப்பாயா? என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே? தூக்கி முதுகில் வை. அந்த கோதுமையுடைய மூட்டையை சுமந்தவர்களாக உமர் அவர்கள் நடந்து செல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வீடு வரை. அந்த பெண்ணுடைய வீட்டை அடைந்தார்கள். கோதுமை எடுத்து உணவை தயாரித்தார்கள். உணவை தயாரித்த அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் வெகு தூரத்தில் இருந்தார்கள். அஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் செல்வோம் அமீருல் முஃமினீன் அவர்களே. நான் செல்ல மாட்டேன். அந்த குழந்தைகளுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கும் வரை, அந்த பெண்ணுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். அந்த பெண் சொன்னார்கள், ஜஸாக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பானாக. உமரை விட ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான். யாரிடத்தில் சொல்கிறார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் சொன்னார்கள், நன்மையை கூறும் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை பாருங்கள். எளிமையிலும் எளிமை. அவர்களுடைய ஆடைகளை பார்த்தால் 14 ஒட்டுகள் இருக்கும். அமீருல் முஃமினீன் மிம்பரில் நின்று குத்பா செய்து கொண்டிருப்பார். ஆடைகள் எல்லாம் ஓட்டை விழுந்திருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் ஒரு முறை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஃப்ஸ் இப்னு அபி ஆஸ் என்ற நபித்தோழர் வந்தார். அமீருல் முஃமினீன் சாப்பிடக்கூடிய உணவை பார்த்தார். ஒரு சூரியனுடைய வெப்பத்தில் சுடப்பட்ட ரொட்டிகள் எப்படி இருக்குமோ அது போன்று கடுமையான உணவை உமர் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஃப்ஸ் அவர்கள், வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அமீருல் முஃமினீன் அழைத்தார்கள். ஹஃப்ஸ் உட்கார்ந்தார். சாப்பாட்டையே பார்த்து கொண்டிருந்தார். உமர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் என்னோடு நீ சாப்பிடவில்லை? அமீருல் முஃமினீன், இதையா சாப்பிடுவது? என்னுடைய வீட்டிலே இதைவிட சிறந்த உணவுகள் இருக்கிறது. அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஏன் நல்ல உணவை சாப்பிடாமல் இதை சாப்பிடுகிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கூட்டத்தார்களிடத்தில் சொல்லுவான், உலகத்திலே நீங்கள் செய்த நன்மைகளுக்கு சுகபோனமான வாழ்க்கையை உலகத்திலேயே வாழ்ந்து விட்டீர்கள், அதற்குரிய கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து முடித்து விட்டான். நான் இந்த உலகத்தை பின்னால் வைக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எந்த வசதி வாய்ப்பும் தேவையில்லை. நான் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக இந்த நன்மைகளுடைய கூலிகளை எல்லாம் மறுமைக்காக முற்படுத்தத்தான் இது போன்ற உணவை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் யா காலிக உமர் சுப்ஹானக். என்ன உள்ளத்தை சுமந்திருந்தவர் உமர் அவர்கள். யோசித்து பாருங்கள் மூமின்களே. இன்னொரு முறை உமர் அவர்கள் மதீனாவிலே விருந்தை ஏற்படுத்தினார்கள் ஏழை முஹாஜிர்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு. அப்போது எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய உணவை எடுத்து சென்றார்கள். அப்போது உமர் அவர்கள் தன்னுடைய உணவை நோக்கி வந்தார்கள். அங்கே பார்த்தால் கறி துண்டுகளும் உணவுடைய வகைகளும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், இது யார் வைத்தது, எங்கிருந்து வந்தது? அதே உணவுதான் உமர் அவர்களே, ஆனால் நீங்கள் அமீருல் முஃமினீன், உங்களுக்கென்று தனி கவனம் உண்டு என்பதற்காக அதிகமான
இதை வைத்தோம். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், நீ எவ்வளவு கெட்ட அமீர், நீ எவ்வளவு கெட்ட தலைவன், நீ எவ்வளவு கெட்ட தலைவன். இந்த உலகத்திலே உமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உம்மை விட குறைவான உணவை உண்ணும் பொழுது நீ மட்டும் நிம்மதியான உணவை, நிம்மதியாக அதிகமாக இருக்கக்கூடிய மாமிசங்களையும் கறிகளும் இருக்கக்கூடிய உணவை புசிப்பதா? அழைத்தார்கள் அவருடைய அடிமையை, அஸ்லம் அவர்களை, எடுத்து செல்லுங்கள், இதை எடுத்து செல்லுங்கள், ஒரு ஜைத்தூனையும் ஒரு காய்ந்த ரொட்டி துண்டையும் கொண்டு வாருங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரொட்டி துண்டையும் அந்த ஜெய்தூனையும் தொட்டு தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இந்த உணவின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், என்னுடைய சமூகத்திலே வாழக்கூடிய எல்லா ஏழை குழந்தைகளும் வயிறு நிரம்ப சாப்பிடும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற தலைவரை உலகம் பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னாலும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உள்ள அனைத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சுமந்தவர். ஒரு பெண்மணி சொன்னார்கள், உமர் அவர்களே, உன்னை சிறிய வயதிலே இப்படி அழைத்தோம், பிறகு மாறினார், இப்போது அமீருல் முஃமினீன் உம்மை அழைக்கிறோம், இத்தகில்லாஹ யா உமர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே. உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன், கண்ணியத்துக்குரியவர்களே, பணிவை இவர்கள் போன்று யாரும் பணிய முடியாது. தன் வேலையாளாக இருந்தாலும், தன்னோடு இணைந்த தோழராக இருந்தாலும், அவருக்கு என்ன நீதியை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் பாலஸ்தீனத்திற்கு பயணம் சென்றார்கள். பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக, வாங்குவதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை இடத்தில் இந்த காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் திருப்பி கொடுப்பானாக. அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் இப்னுல் கத்தாப் செல்லுகிறார்கள். அடிமையை அழைத்தார்கள், தோழரே, என்னோடு வருகிறாய், ஒரு இத்தனை மைல் நீ வாகனத்திலே உட்கார்ந்து வா, இத்தனை மைல் வாகனத்தை நான் இழுத்து வருகிறேன் என்று மாறி மாறி உடன்படிக்கை செய்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அமீருல் முஃமினீன் சில நேரம் கீழே, அங்கே வந்த அடிமை சில நேரம் மேலே, இப்படி மாறி மாறி செல்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லையை அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் பயண தூரம் இருவரும் பயணம் செய்கிறார்கள். எந்த ஒரு ஆட்சி பட்டாளமும் பின்னால் கிடையாது, எந்த ஒரு படையும் சூழ கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இருவரும் செல்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனுடைய அந்த எல்லையை அடையும் பொழுது அங்கே யாருடைய தவணை இருக்கிறது? உமர் அவர்களுடைய அடிமையாகி அவர்களுடைய தவணை இருக்கிறது. அப்போது சஹாபாக்கள், உமரை அறிந்தவர்கள் ஓடி வருகிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, வாகனத்திலே ஏறுங்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள், ஆடையில் இத்தனை ஓட்டைகளா? ஆடையை மாற்றுங்கள். செருப்பை கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆடையை முட்டுகள் வரை தூக்கி கொண்டு உமர் இப்னுல் கத்தாப், ஒரு அமீர், ஒரு கலீஃபா, நடந்து வருகிறார். உலக பட்டாளங்களை ஆளக்கூடிய ரோம பாரசீக அரசர்களுக்கு முன்னால். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ உபைதாவை பார்த்து சொன்னார்கள், வேறு யாராவது சஹாபாக்களில் இந்த வார்த்தையை கூறியிருந்தால் பாடம் புகட்டி இருப்பேன், இழிவானவர்களாக இருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை கொண்டு எம்மை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் யார் கண்ணியத்தை தேடுகிறார்களோ அது அவர்களுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தாடி வைப்பது முஸ்லிம்களுக்கு கேவலம், கரணைக்கு கீழ் ஆடை அணிவது முஸ்லிம்களுக்கு கேவலம். இந்த உலகத்திலே பலர் பார்த்து கொண்டிருக்கும் போது, தொழிலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மீட்டிங்கை நிப்பாட்டி விட்டு தொழுகைக்கு செல்வது முஸ்லிம்களுக்கு கேவலம். மார்க்க உரைகளிலே கலந்து கொள்வது உலகத்திலே அவர்களுக்கு வாய்ப்புகளும் செல்வங்களும் வசதிகளும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தயக்கம். அந்த முஸ்லிம்களோடு அமர்வது, அந்த ஏழைகளோடு அமர்வது அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை. லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் அல்லாத எதிலும் ஒரு முஸ்லிம் கண்ணியத்தை தேடினால் அது அவனுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.